எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் ஆல்ப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட முல்தானி மிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்கிறேன், அந்த வீடியோஸை பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுற நேரம் எனக்கு அது ஷோ ஆகலை, நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு அவங்க கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரியலி சாரி. ஆனால் எனக்கு விசிபிள் ஆகலை. ஓகே, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்களும் இதே ப்ராப்ளத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு கமெண்ட் சென்ட் பண்ணின கொஞ்ச நேரத்தில் நான் ரிப்ளை அனுப்பிடுவேன். ஆனால் ரிப்ளை வரல, ஒரு சில கமெண்ட்டுக்கு ரிப்ளையே வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், கமெண்ட் எதுவுமே எனக்கு விசிபிள் ஆகலையே அப்படின்னு அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்க அப்புறமா அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணுற நேரம் தான் எனக்கு விசிபிள் ஆகியிருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியலை. ஓகேவா, நான் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவான கமெண்ட் இல்லை ஒரு சில கமெண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சரியில்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே அதை நமக்கு ஷோ பண்ணுவாங்க. ஆனால் நல்ல கமெண்ட்டாக அதுக்கு கூட சேர்ந்து போகுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு நான் 1 ஹவர்லையாவது ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அதே கமெண்ட்டை டெலீட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் சென்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு எல்லா சப்ஸ்கிரைபரையும் பிடிக்கும், ஒவ்வொருத்தரும் எனக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். ஓகேவா, நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு யாரும் வருத்தம் எதுவும் படாதீங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் வரும். ஓகேவா, எனக்கு 5K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது. 5K ஆன பிறகு ஒரு கிவ்அவே வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். எனக்கான ரெகுலராக நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். இப்போ ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு 2-3 அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். சப்போர்ட்டாக இருந்து கமெண்ட் பண்ணுறாங்க. வேறு உள்ளவங்க லைக்கெல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஏதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஏதாவது கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா, அதாவது வேர்டில் தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது பிக்சர் மாதிரி அப்படி ஏதாவது சும்மா. இப்போது நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரிகிறதுக்காக. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிற நேரம் தான் நம்ம கிவ்அவே எல்லாம் செய்கிற நேரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே 2 பேரை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒருத்தர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இனி ப்ராடக்ட்டை பற்றி உள்ள டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முல்தானி மிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். முல்தானி மிட்டின்னு சொல்கிறது நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்டு. கிளே இருக்குது பார்த்தீங்களா, களிமண் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இது சாஃப்டான களிமண்லேருந்து உருவாக்குறது தான் முல்தானி மிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நேமில் ஃபுல்லர் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சும்மா நார்மலாக இயற்கையாகவே பீஸாக இருக்கும். ஓகேவா, நேச்சுரலாகட்டே அதே மாதிரி தான் கிடைக்கும். அந்த துண்டாக இருக்கிற எல்லா பீஸையும் அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்து பவுடர் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த முல்தானி மிட்டியில் இருக்கிற பெனிஃபிட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா, நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டான சொல்யூஷனாக இயற்கையான ரீதியில் உள்ள ஒரு ப்ராடக்ட்னா இந்த முல்தானி மிட்டி தான். முல்தானி மிட்டியை நம்மளோட ஹேரில் ஸ்கின்னில் எல்லாம் அப்ளை செஞ்சுக்கலாம். மெயினாக நம்மளோட ஸ்கின் பெனிஃபிட்டுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற ப்ராடக்ட்டு ஆல்ப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட முல்தானி மிட்டி. சூப்பரான நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, ஒரிஜினலான ப்ராடக்ட். ஓகேவா, டூப்ளிகேட்டு கிடையாது. அது மட்டும் இல்லை, சுத்தம் இல்லாததோ இல்லை தரம் குறைஞ்சதோ கிடையாது. நல்ல பெஸ்ட்டான நல்ல குவாலிட்டி. இதில் டோட்டலாக 150 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 85 ருபீஸ். ஓகேவா, ஆஃபரில் ஒரு 75, 65 அந்த ருபீஸு கூட வாங்கிக்கலாம். பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம், ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறீங்க, ஸ்கின்னில் அன்ஈவன் டோனாக இருக்குது, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, டார்க் ஸ்பாட் பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன் இந்த முல்தானி மிட்டி. நான் நிறைய நாள் ட்ரை பண்ணேன். ஓகேவா, என்னோடய ஸ்கின்னோட டெக்ஸ்சர் சூப்பராக நல்ல க்ளோயிங்கான அழகான ஒரு ஸ்கின்னாக மாறிச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னை லைட்னிங் பண்ணோம். ஓகேவா, நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டெக்ஸ்சரை மாற்றும். நான் லோக்கல் ஷாப்பில் ஃபஸ்ட்டு ஓகேவா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருக்கும், லோக்கல் ஷாப்பில் இருந்து ஒரு முல்தானி மிட்டி நான் வாங்கி யூஸ் பண்ணினேன். அது எனக்கு ஒரிஜினலாக அப்படின்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு சுத்தமாக ஒத்துக்கலை. ஓகேவா, அப்போது நான் நினச்சேன் முல்தானி மிட்டினாலே நல்லா இருக்காது, ஒத்துக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன்.
ஆனால் நான் ஆல்ப் குட்னஸோட இந்த ப்ராடக்ட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு பிறகு, இது ஸ்பான்சர் வீடியோ எதுவும் இல்லை, தப்பாக நினச்சிடாதீங்க. நிஜமாக நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுப்பேன், அதனால் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த ஆல்ப் குட்னஸோட முல்தானி மிட்டி யூஸ் பண்ண பிறகு என்னோட ஸ்கின்னு சூப்பராக மாறுது. இந்த ப்ராடக்டை டைரெக்டாக நம்மளோட ஸ்கின்ல கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அப்ளை செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நல்ல பிக்மெண்டேஷன், அதாவது ஸ்கின்னு வந்து நல்ல டார்க்காக இருக்குது, ஸ்கின்னை கொஞ்சம் டெக்ஸ்சரை கொஞ்சம் லைட்னிங் ஆக்கணும், எக்ஸ்ட்ராவாக பிரைட்னிங் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முல்தானி மிட்டி பவுடரை ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. எவ்வளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்தால் போதும். இது ஃபுல்லாக பவுடர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு கூட கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மஞ்சள் ஒத்துக்கும் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் பிஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அது கூட கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணுங்கள். ஒரு 2-3 ட்ராப்ஸு ஹனி ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். லெமன் ஜூஸ் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. லெமன் ஜூஸ் ஒத்துக்கலை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஹனியும் லைட்டாக மஞ்சளும் ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறவங்க அது யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஹனி உங்களுக்கு விருப்பம் தான் ஆட் பண்ணுங்கள். இல்லை இந்த முல்தானி மிட்டி பவுடரை வாட்டரில் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவுடரை மொத்தமாக எடுத்து ஃபுல்லாக ரோஸ் வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஸ்கின் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதில் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறது ஃபேஸ் பேக்கு ஒரே ஒருத்தர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா 2 இல்லை 3 ட்ராப்ஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணினா போதும். முக்கியமாக டாபர் அப்படின்னு சொல்கிற ரோஸ் வாட்டர் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த ரோஸ் வாட்டர் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, குறைவாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இந்த பேக்கை அப்ளை செஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஓகேவா, ஃபுல்லாக ட்ரை ஆகுறது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். பாதிக்கு பாதி ட்ரை ஆகின பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் அப்ளை செஞ்சுக்கிட்டு ஃபேனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுக்கிட்டு அப்படியே போய் உட்காந்துடாதீங்க. குயிக்காக ஃபேஸ் பேக்கு ட்ரை ஆகிரும். உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. நேச்சுரலாக அப்படியே ஸ்கின் அப்சர்வ் பண்ண விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லபடியாக வாஷ் பண்ண பிறகு நீங்கள் ஃபேஸை பாருங்கள், பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ். ஓகேவா? ஏற்கனவே ஃபேஸ் பேக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸுக்கும் ஃபேஸ் பேக் அப்ளை செஞ்சதுக்கு பிறகு இருக்கிற ஃபேஸுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். லெமன் எல்லாம் சேர்த்து ஃபேஸ் பேக்கை அப்ளை செஞ்சீங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்தில் 2 முறை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், இல்லை 1 முறை யூஸ் பண்ணுங்கள். முல்தானி மிட்டி பவுடரை அப்படியே வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை செய்கிறீங்கன்னா டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இது வந்து நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்டு, கெமிக்கல் எதுவுமே சேர்க்கப்படலை. ஓகேவா? ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. நிறைய பேர் ஸ்கின் ஒயிட்டனிங், ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் கேட்பீங்கல்ல, இது வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது purple.comல மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? ஆல்ப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டு பர்பிளில் தான் கிடைக்கும். லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் நிறைய முல்தானி மிட்டி பவுடர்லாம் இருக்குது, ஆனால் வேற உள்ள பவுடர் பற்றி எனக்கு தெரியாது. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. எனக்கு நான் யூஸ் பண்ணினதில் இந்த ஆல்ப் குட்னஸோட ப்ராடக்ட்டு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, நல்ல ஸ்கின்னுக்கு பலன் கொடுக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேவா? சிம்பிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஒரு பொருந்தா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.